வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேடிங்கில் சாட் பேட்டர்ன்ஸை வந்துட்டு ரைட்டாக யூஸ் பண்ணணும். அதாவது ட்ரேடிங்கில் சாட் பேட்டர்ன்ஸ் தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அதை எஃபெக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடிங் பார்க்கலாம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு 10 பெஸ்ட்டு சார்ட்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னு அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். சார்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதோட ஷேப்ஸ், அதாவது அந்த பீக் பாயிண்ட்ஸ், அந்த ஹைக்ஸ், அது எல்லாமே தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வேல்யூ. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பீக்ஸ், அதாவது இந்த கிராஃப்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, நம்மளால் அதை வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளை நல்லா ட்ரேட் பண்ணலாம். அந்த சார்ட் ஹிஸ்ட்ரிஸை நம்ம பார்க்குறோம், அதை கரெக்டாக நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நல்ல கம்பெனியை நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்ட்ரிஸை வச்சு நம்ம கம்பெனியை சூஸ் பண்ணலாம். அண்ட் கரண்ட் சார்ட்ஸை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு 10 டைப் ஆஃப் பெஸ்ட் பேட்டர்ன்ஸை நம்ம இதில் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் டாப். தேர்ட் ஒன் வந்துட்டு டபுள் பாட்டம். ஃபோர்த் ஒன் வந்துட்டு ரவுண்டிங் பாட்டம். ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு கப் அண்ட் ஹேண்டில். சிக்ஸ்த் ஒன் வெட்ஜஸ். அப்புறம் பெனண்ட் ஆர் ஃப்ளாக். எயித் ஒன் வந்துட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள். நைன்த் ஒன் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். 10th ஒன் வந்துட்டு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இந்த 10 பேட்டர்ன்ஸும் பெஸ்ட்டா? இந்த 10 பேட்டர்ன்ஸில் வந்துட்டு எல்லாமே பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். என்னடா 10 பெஸ்ட் பேட்டர்ன்னு சொன்னால் இப்போது அதில் எது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பேட்டர்னுக்கும் ஒரு விதமான யூஸ் இருக்குது. இந்த 10 பெஸ்ட் பேட்டர்னில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேண்டில் ஸ்டிக் அந்த பேட்டர்ன், அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? அது நம்ம மற்ற பேட்டர்ன்ஸை விட கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியர் அண்ட் ஈஸியாக நம்மளால் மார்க்கெட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோஸஸை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த 10 பேட்டர்ன்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எப்படி செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வொலாட்டிலிட்டிக்கு சூட் ஆகும். அண்ட் ஒரு சில பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சூட் ஆகும். மற்ற சில பேட்டர்ன்ஸ் எல்லாம் பியரிஷ் மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சூட் ஆகும். இதை தான் நான் பெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன். எதில் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டர்ன், இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் வெட்ஜஸ் எடுத்துப்போமே, இது வந்துட்டு பியரிஷ்க்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா, இதை வந்துட்டு நீங்கள் புல்லிஷ் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் அதை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ 10 பேட்டர்ன்ஸும் பெஸ்ட்டு தான். ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா எந்தெந்த பேட்டர்னை எந்தெந்த மாதிரி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ஃபால் ஆகுது, அது கிராஃபில் நம்மளால் பார்க்க முடியுது, அதை பவுன்ஸ் பேக் பண்ணி அதை வந்துட்டு திரும்பி கீழே போகாமல் அப்பருக்கு தூக்கி விடுறது வந்துட்டு சப்போர்ட். அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் டிப் பேக் பண்ணி, அதாவது அதை பவுன்ஸ் பேக் பண்ணி பேக் சைடில், அதாவது டவுன்வர்ட்ஸில் வர மாதிரி பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் லெவல்ஸ். இதை டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு இதோட லெவல்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸஸ்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த பேட்டர்ன்ஸ். இதில் தான் நம்ம என்டையரான ட்ரேடிங் வந்துட்டு நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் கண்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம எந்தெந்த ட்ரேடிங்க்கு எந்தெந்த மாதிரி பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எந்தெந்த மாதிரி பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபர்தராக பார்ப்போம். இந்த 10 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு எப்படிலாம் ஆக்ட் பண்ணுது, இதை வச்சு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கண்டினியூவேஷனான நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.